வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திரராசு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சர்வதேச கைத்தொழில் கண்காட்சி ஜூன் 19 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. உள்ளூர் உற்பத்திகளுக்கு சர்வதேச சந்தைகளில் கேள்வியை அதிகரித்துக் கொள்வதற்காக சர்வதேச கைத்தொழில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு உற்பத்தி கைத்தொழில் முயற்சியாளர்களின் பங்கேற்புடன் இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது என கைத்தொழில் மற்றும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்தார். பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜூன் 19 முதல் 23 வரை இக்கண்காட்சி நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. இண்டஸ்ட்ரி எக்ஸ்போ 2024 கண்காட்சியில் 25 கைத்தொழில் துறைகளை சேர்ந்த 1300க்கும் அதிகமான நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. கண்காட்சியை முன்னிட்டு ஜூன் 18ஆம் தேதி காளிமுகத்திலிருந்து பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம் வரை விசேட வாகன பேரணி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ஜூன் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் நிலையான தொழில் வளர்ச்சிக்கான பசுமை தொழில் முயற்சி எனும் துணைப்பொருளில் முதலாவது சர்வதேச மாநாடு இடம்பெறவுள்ளதோடு விருது வழங்கும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. කර්මාන්ත අමාත්‍යංශ හරහත් ඒ වගේම බැංකු සම්බන්ධ කරගෙන අපි ණය මුදල් ලබා දෙනවා. තාක්ෂණික දැනුම හුවමාරු කර ගැනීම වෙනුවෙන් කර්මාන්ත අමාත්‍යංශය යටතේ තියෙන ආයතන ගණනාවක්, නිදා ආයතන ඇතුළු ආයතන ගණනාවක්, විදාත ඇතුළු ආයතන රැසක්. வைத்தியசாலையில் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை பொருத்தமான முறையில் சுட்டிக்காட்டும் போது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என யாழ்ப்பாண வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண வைத்தியசாலையில் குறைபாடுகள் நிலவும் போது அவற்றை சுட்டிக்காட்டுவதற்காக முறைப்பாடு பதிவிட்டு பெட்டிகள் பொருத்த உள்ளதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளரை தொடர்பு கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் யாழ்ப்பாண வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் தான சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். நேற்று வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். வைத்தியசாலைகளில் குறைபாடுகள் நிலவுகின்ற போது கட்டாயம் நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அதற்காக நாங்கள் புதிதாக அதிகரித்த அளவில் அவர்கள் முறைப்பாடுகளை பதிவிடும் பெட்டிகளை நாங்கள் பல்வேறு இடங்களில் பொருத்த இருக்கின்றோம். அது தவிர அவர்கள் வைத்தியசாலை பணிப்பாளருக்கு கடிதங்களின் ஊடாக அனுப்பி வைக்க முடியும், அல்லது தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் பல்வேறு இடங்களிலே தொலைபேசி இலக்கங்களையும் நாங்கள் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்த இருக்கின்றோம். ஆகவே முறைப்பாடுகள் குறைபாடுகளை நீங்கள் பொருத்தமான முறையில் நீங்கள் சுட்டி காட்டுகின்ற போது நாங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பல்வேறு இடர்களையும் சிக்கல்களையும் எதிர்கொண்ட வண்ணமே இவற்றை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. பொதுமக்கள் இந்த வைத்தியசாலைக்கு உள்ளே வருகின்ற போது மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாலை 6 மணிக்கு பின்னர் ஏதாவது ஒரு நபர் சிகிச்சைக்காக காத்திருக்கின்ற போது அல்லது விபத்தொன்றின் பின்னராக இருக்கின்ற போது குடிபோதையில் வருகின்ற சம்பவங்கள் பல பதிவாகி இருக்கின்றன. ஆகவே இவற்றை முற்றாக இல்லாதொழிக்குமாறு நாங்கள் போலீசாரிடம் கேட்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இதை நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாகவும் செயல்படுத்த தீர்மானித்திருக்கின்றோம். இது எமக்கும், அதாவது கடமையிலே இருக்கின்ற வைத்தியர்கள், தாதியர்கள், ஏனைய ஊழியர்களுக்கு பல சிரமங்களாக இருக்கலாம். இறப்பு ஏற்படுகின்ற போது 2 அல்லது 3 மாத்திரம் வைத்தியசாலைக்கு உள்ளே வரவும், ஏனையவர்கள் தயவு செய்து உள்ளே வராதீர்கள். நீங்கள் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற போது வைத்தியர்கள், தாதியர்கள், ஏனையவர்களுடைய சேவைகளில்
ஒரு பின்தங்கிய நிலை ஏற்படுகிறது. எமது வைத்தியசாலையில் 325 அனுமதிக்கப்பட்ட ஆளணிகள் இருக்கின்றன. இவற்றை கூட்டி மேலும் 50 ஆளணிகள் வைத்தியர்களை தருமாறு சுகாதார அமைச்சர் கேட்டிருக்கின்றோம். மேலும் 50 தாதியர்களுக்கான ஆளணி அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சுகாதார சபை உதவியாளரையும் 75 பேருக்கு புதிதான ஆளணிக்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது. அண்மை காலங்களில் யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பாக தவறாக இணையதளங்களிலும் முகநூல்களிலும் செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றன. இது நமது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு பாதிக்கிற செயலாக இருக்கும். குறிப்பாக வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற சம்பவங்களை இணையதளங்களில் நேரடியாக போடும் பொழுது வைத்தியசாலைக்கு நோயாளிகள் வருவதில்லை நம்பிக்கை குறையும். இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி ஏழை நோயாளிகளே ஆகும். இது மிக முக்கியமானது. இது ஒரு திட்டமிட்ட செயலாகவே கருதப்பட வேண்டும். அடுத்ததாக நாகரிகமான மொழியில் முகநூல்களில் கருத்து பரிமாறுவது நன்று. அந்த வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற குறைபாடுகளை அப்படியே வெளிப்படையாக கூற முடியாது. நாங்கள் தினமும் வைத்தியசாலையில் ஒழுக்க நெறிகளை பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். நகர அபிவிருத்தி அதிகார சபையால் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்ட 11 அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக நிறைவேற்றுவதற்கு திரைசேரி 1000 பில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இந்த நிதியை பயன்படுத்தி 2 அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 100 நகரங்களுக்கான வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் நகர அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கும் 600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசு நிறுவனங்களால் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக 400 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. விடுதலை புலிகளின் முதல் பெண் தளபதி சோதியாவின் தாயார் காலமானார். தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் பெண் தளபதி மேஜர் சோதியாவின் தாயாரான மைக்கேல் ராசா மேரி காலமானார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவெட்டியில் தனது இல்லத்தில் நேற்று இரவு காலமானார். மேஜர் சோதியா தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முதல் பெண் தளபதி ஆவார். விடுதலை புலிகள் மணலாறு காட்டில் மறைந்து வாழ்ந்த வேளை 1990ஆம் ஆண்டு வீர மரணமடைந்தார். இவரின் நினைவாகவே விடுதலை புலிகள் தமது படிகணிகளில் ஒன்றுக்கு சோதியா என பெயரிட்டமை குறிப்பிடத்தக்கது. மருமகனின் தாக்குதலுக்கு இலக்கான மாமனார் உயிரிழந்த சம்பவம் வவுனியாவில் பதிவாகியுள்ளது. வவுனியா மதுரா நகர் பகுதியில் மருமகனின் தாக்குதலுக்கு இலக்கான மாமனார் உயிரிழந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. இருவருக்கும் இடையில் நீண்ட நாட்களாக கருத்து முரண்பாடுகள் இருந்து வந்த நிலையில் நேற்று மாலை மாமனார் மீது மருமகன் கோடாரியால் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த மாமனாரை உறவினர்கள் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் அங்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னரே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் மதுரா நகர் பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய மகேன் என்பவரை உயிரிழந்துள்ளார். சிதம்பரபுரம் பாலிஷார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வெளிநாட்டவர்களுக்கான 30 நாள் விசா அனுமதிக்காக அறவிடப்பட்ட $50 கட்டணத்தை மாற்றமற்றி பேண அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வரும்போது 30 நாள் விசா அனுமதிக்காக அறவிடப்பட்ட $50 கட்டணத்தை மாற்றமற்றி தொடர்ந்து பேண அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அத்துடன் இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய 7 நாடுகளுக்கு இதுவரை வழங்கப்பட்ட இலவச விசா சேவையை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. வெளிநாட்டவர் ஒருவர் இலங்கைக்குள் நுழையும் போது அவருக்கான விசா விநியோகிக்கும் முழு பொறுப்பையும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் ஏற்றுக்கொள்ளும். சுற்றுலாத்துறை நாட்டுக்கு
புத்துயிர் பெற்று வரும் நிலையில் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகின்ற வேளையில் அறவிடப்படும் விசா கட்டணத்தை தொடர்ச்சியாக $50 என்ற வரையறைக்குள் பேணுமாறும் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த போது சுற்றுலாத்துறையினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்குமே இந்த விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் சமர்ப்பித்த பின்னர் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பிரித்தானியாவின் பொதுநலவாழ்வு மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்து பசிபிக் பிராந்திய பணிப்பாளருக்கு அனுரகுமார் திசநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பிரித்தானியாவின் விளைவுகார பொதுநலவாழ்வு மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்து பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பென் மில்லருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் பிரித்தானியாவின் வெளிவகார பொதுநலவாய்வு மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இலங்கை பிரதானி ஹோமைரா காசியா, இலங்கைக்கான பிரித்தானியாவின் உயர்ஸ்தானிகர் என்ட்ரூ பெட்ரிக் மற்றும் முதலாவது செயலாளர் டொம் சோப்பர், தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் விஜித கேரத் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் நடப்பு பொருளாதார அரசியல் நிலைமைகள், பிராந்திய புவி அரசியல் நிலவும் சவால்கள் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் நினைவு தினம் பன்னாரில் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் 38வது நினைவு தினம் நேற்று மாலை மன்னாரில் அனுஷ்டிக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட அலுவலகத்தில் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் லுஸ்டின் மோகன்ராஜ் தலைமையில் மறைந்த தலைவரின் திருவுருவப் படத்திற்கு பொதுச்சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கட்சி முக்கியஸ்தர்கள், உறுப்பினர்கள், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் பன்னார் மாவட்ட அமைப்பாளர் SR குமரேஸ் உட்பட பலர் பங்கேற்றனர். இலங்கைக்கான நோர்வே தூதுவருக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான நோர்வே தூதுவருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் BSM சால்ஸுக்கும் இடையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போதும் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் மேல்குடியேற்ற நடவடிக்கைகளின் முன்னேற்றங்கள், காணி விடுவிப்பு, கன்னிவெடி அகற்றல் தொடர்பிலும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி, கல்வி, இயற்கை சக்தி வளங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சுற்றுலா வழிகாட்டிகள் போதிய எண்ணிக்கையில் இல்லை எனவும் குறிப்பிட்ட ஆளுநர், தங்குமிட வசதிகள் போதுமான அளவு இல்லை எனவும், சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முதலீடுகள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார். கற்றல் செயற்பாடுகள் மற்றும் தொழிற்கல்வியை பெற முடியாது போகும் இளைஞர் யுவதிகள் தொடர்பில் மாற்று வழிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். இந்த விடயங்களை கேட்டறிந்து கொண்ட இலங்கைக்கான நோர்வே தூதுவர் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்புகளை தொடர்ச்சியாக வழங்க தயார் எனவும், ஒருங்கிணைந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்க ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்தார். சமூக அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் சித்திரை புதுவருட நிகழ்வு ஹோட்டக்கலை கிறிஸ்லர் ஃபார்ம் கோவில் வளாகத்தில் இடம்பெற்றது. சமூக அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் ஏற்பாட்டில் சித்திரை புதுவருட நிகழ்வு நுவரெலியா மாவட்டம் ஹோட்டக்கலை கிறிலஸ் ஃபார்ம் கோவில் வளாகத்தில் இடம்பெற்றது. ஸ்தாபன தலைவர் ரவிராம் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் முட்டி உடைத்தல், தலையணி சண்டை, மரத நோட்டம், யானைக்கு கண் வைத்தல் போன்ற போட்டிகள் இடம்பெற்றதுடன் வெற்றியீட்டிய மாணவர்கள் உட்பட பங்கு பெற்றிய மாணவர்கள் பரிசில்கள் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினராக சமூக சேவையாளர் புஷ்பகுமார் பங்கேற்றதுடன் குடும்பநல உத்தியோகத்தர்கள், போலீஸ் அதிகாரிகள், ஆசிரியர்கள், தோட்ட மக்கள் என பலரும் பங்கேற்றனர்.
தேசிய படை வீரர்கள் நினைவு தின கொடி நேற்று ஜனாதிபதியிடம் அணிவிக்கப்பட்டது. படை வீரர் கொண்டாட்ட மாதத்தை பிரகடனப்படுத்தும் வகையில் தேசிய படை வீரர் கொடி நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அணிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ரணிவீர சேவா அதிகார சபை தலைவர் நிஷாந்த மானுகேவினால் படை வீரர் கொடி ஜனாதிபதிக்கு அணிவிக்கப்பட்டது. 3 தசாப்த கால யுத்தத்தின் போது நாட்டின் ஆட்புல ஒருமைப்பாட்டிற்காக தமது உயிர்களை தியாகம் செய்த படை வீரர்களை நினைவு கூறும் வகையில் மே மாதம் படை வீரர் நினைவு மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதல் வாரத்தில் முப்படைகளின் தளபதியான ஜனாதிபதிக்கு கொடி அணிவிப்பதன் மூலம் படை வீரர்களின் மாதம் ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க, பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன, ரணிவீர சேவா அதிகார சபை உபதலைவர் நிகால் ஜெயசிங்க உள்ளிட்ட உறுப்பினர்கள் பங்கேற்றனர். வருகை விசா விநியோகிப்பதற்கு விலைமனு கோரப்படவில்லை என முன்னிலை சோசலிச கட்சியின் பேச்சாளர் புபுதி ஜெயக்குட தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வருகை விசா விநியோகிப்பதற்கு விலைமனு கோரப்படாமல் நிறுவனம் ஒன்று எவ்வாறு வழங்க முடியும் என முன்னிலை சோசலிச கட்சியின் பேச்சாளர் புபுதி ஜெயக்குட கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார். කියපු තොරතුරු ඇත්තටම අපිට නම් හිතෙන්නේ මේක විහිළුවක් කියලා. ඒ විතර விசா பிரச்சினை தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் எலஸின் தெளிவுபடுத்தல் நகைப்புக்குரியது. இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு விசா விநியோகத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விலைமனு கோராமல் எவ்வாறு அதனை வழங்க முடியும்? அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட்டதாக அவர் கூறுகின்றார். அது அரசியலமைப்பை மீறுவதாகவே அமைந்துள்ளது. நாட்டுக்கு தரம் குறைந்த மருந்து வகைகளும் அமைச்சரவை அனுமதியுடனேயே கொண்டுவரப்பட்டன. விலைமனு கோராமல் கொண்டுவரப்பட்டதால் முன்னாள் அமைச்சர் சிறைவாசம் அனுபவிக்கின்றார். விமான நிலையத்தில் விசா விநியோக பிரச்சினை தொடர்பான விடயத்தில் அமைச்சர் டிரான் அலஸ் கூறிய எந்த விடயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. පුරු කියන්නේ නැහැ කියලා. ඒ නිසා දැන් පුහුල් හොරා කරෙන්දැනේ වගේ එකක් වුණා ඉන්දියන් මහ කොමසාරිස් කාර්යාලයට. தொடர்பென உலக செய்திகள். காசாவின் ரக்வா நகரில் கிழக்கு பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு ஸ்டேல் உத்தரவிட்டுள்ளது. ஸ்டேல் கமாஸ் மோதல் தொடரும் நிலையில் காசாவின் ரக்வா நகரில் கிழக்கு பகுதிகள் வசிக்கும் மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு ஸ்டேல் உத்தரவிட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஸ்டேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை ரக்வா நகரில் தீவிரப்படுத்தலாம் என ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்த மறுநாள் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உங்களின் பாதுகாப்புக்காக சோதனை சாவடிகளுக்கு அருகிலுள்ள மனிதாபிமான பகுதிக்கு உடனடியாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என ஸ்டேலிய ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அல்ட்ரபாவின் அஸ்மா மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு ஸ்டேலிய ராணுவம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக ஸ்டேலிய ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு பின்னர் இடம்பெற்ற மில்லியன் கணக்கான மக்கள் எகிப்து எல்லையில் உள்ள ராஃபாவில் தஞ்சமடைந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் ரக்வா நகரிலிருந்து மக்கள் வெளியேறி வருகின்றனர். மக்கள் கால்நடையாகவும் கழுதைகளின் மீதும் வாகனங்களிலும் தங்களது உடைமைகளை ஏற்றியவாறு ரக்வாவிலிருந்து வெளியேறுகின்றனர். நேற்று முன்தினம் இரவு ஸ்டேலில் மேற்கொள்ளப்பட்ட விமான குண்டு வீச்சுகள் மக்களின் அச்சத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ரக்வா நகரில் கடும் பதற்ற நிலை காணப்படுகின்றது எனவும் பலர் வெளியேறுவதற்கு தீர்மானித்துள்ளனர் எனவும் பலர் வெளியேறி வருவதாகவும் ரக்வா நகரில் உள்ள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். உள்ளவர்களையும் ரக்வாவின் கிழக்கில் உள்ளவர்களையும் மேற்கில் உள்ளவர்களையும் வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளனர் எனவும் தற்போது கடும் மழை பெய்கின்ற நிலையில் என்ன செய்வது என தெரியவில்லை எனவும் ரக்வா நகரின் வடக்கில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்துள்ள அகதி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.